Hi friends, welcome to our channel. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து இந்த வீடியோவில் discrete time Fourier transform ஒரு ரெண்டு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ x of n கொடுத்துருப்பாங்க, அதனுடைய discrete time Fourier transform நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது x of e power of j omega நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா x of n equal to a, some constant value a, அதனோட லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 0 less than or equal to n less than or equal to L minus 1, அதாவது n வந்து 0லேருந்து L minus 1 வரையே இருந்தால் x of n வந்து a. மற்ற இன்டர்வலில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து 0. ஸோ இதுக்கு வந்து என்ன வந்து discrete time Fourier transformன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் discrete time Fourier transformனுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் அந்த ஃபார்முலா எழுதிடலாம். x of e power of j omega equal to summation n equal to minus infinity to plus infinity x of n e power of minus j omega n. ஸோ இதுதான் வந்து discrete time Fourier transform கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபார்முலாவில் நம்மளுடைய இந்த சிக்னலை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா சம்மேஷன், ஸோ என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 to L minus 1 தான். n equal to 0 to L minus 1, x of n வேல்யூ வந்து a into e power of minus j omega n. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா a வந்து கான்ஸ்டன்ட் நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ a நம்ம வெளியே எடுத்துடலாம். சம்மேஷன் n equal to 0 to L minus 1 e power of minus j omega whole power of n. ஸோ இப்போ இதுக்கு நம்ம எப்படி நம்ம இந்த சம்மேஷனுக்கு எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ சைடில் எழுதுகிறோம் பாருங்கள். சம்மேஷன் n ஈக்குவல் டு சம் லிமிட் n1 to n2. ஸோ n1லேருந்து n2 வரையும் இருந்து சம் வேல்யூ ஆல்ஃபா பவர் n வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஸோ இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பவர் n1 minus alpha power n2 plus 1 divided by 1 minus alpha. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஆல்ஃபா அப்படின்றது என்னென்னா e power of minus j omega, n1 அப்படின்றது 0, n2 அப்படின்றது L minus 1. ஸோ இப்போ இந்த லிமிட் இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா a, ஸோ இந்த இடத்துல ஆல்ஃபான்றது e power of minus j omega power n1, n1ன்றது என்ன கீழே இருக்கிறது n1, அப்போ பவர் 0 மைனஸ் e power of minus j omega power n2ன்றது L minus 1 plus 1 whole divided by 1 minus e power of minus j omega. ஸோ இதுதான் நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது சால்வ் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும்னா a டைம்ஸ் ஆஃப், ஸோ இங்கே நமக்கு வந்து e பவர் ஆஃப் மைனஸ் j omega பவர் 0ன்றது 1 கிடச்சிரும். 1 மைனஸ், ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா e பவர் ஆஃப் மைனஸ் j omega ஹோல் பவர் L மட்டும்தான் இருக்கும். டினாமினேட்டரில் 1 மைனஸ் e பவர் ஆஃப் மைனஸ் j omega இருக்கும். ஸோ ஃபைனலாக நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா a டைம்ஸ் ஆஃப் 1 மைனஸ் e பவர் ஆஃப் மைனஸ் j omega L டிவைட் பை 1 மைனஸ் e பவர் ஆஃப் மைனஸ் j omega. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய x ஆஃப் e பவர் ஆஃப் j omega, இதனுடைய discrete time Fourier transform. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு போட்டு காட்டினேன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு காம்படிட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். x of n equal to a power of mod n where a mod a வந்து பார்த்தீங்கன்னா less than or equal to 1. அதாவது ஏவோட வேல்யூ வந்து, ஸோ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 1லேருந்து ப்ளஸ் 1 தான் இருக்கும். அதாவது ஏவோட வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருக்குது. ஸோ மைனஸ் 1லேருந்து ப்ளஸ் 1 தான் நமக்கு வந்து ஏவோட வேல்யூ இருக்குது.
அப்போது இதனுடைய டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன இருக்குது, என்ன வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். எக்ஸ் ஆஃப் இ பவர் ஆஃப் ஜே ஒமேகா ஈக்குவல் டு சமேஷன் n ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் n இ பவர் ஆஃப் மைனஸ் ஜே ஒமேகா n. இதான் வந்து ஃபார்முலா. ஸோ இப்போ நாம் வந்து எக்ஸ் ஆஃப் n சப்ஸ்டியூட் பண்ணுறோம். n ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் nன்றது ஏ பவர் ஆஃப் mod n a power of mod n into e power of minus j omega n. ஸோ இப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் என்ன நம்ம வந்து பிரிக்கலாம். ஸோ நெகட்டிவ்லேயும், அதாவது என்னோட வேல்யூ நெகட்டிவ், என்னோட வேல்யூ பாசிட்டிவ் வச்சு பிரிக்கலாம். அப்போ சமேஷன் n ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 1. ஸோ அப்போ வந்து என்னோட வேல்யூ வந்து நெகட்டிவில் இருக்கும். அதனால் a பவர் ஆஃப் மைனஸ் n into e power of minus j omega n plus summation n equal to 0 to infinity. அதாவது பாசிட்டிவில் இருக்கக்கூடிய வேல்யூ. அப்போ a power of n ஓட வேல்யூ வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ a power of n into e power of minus j omega n. ஸோ இந்த இடத்துல ஏ பவர் இருக்கக்கூடிய எண்ணை மட்டும் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் எக்ஸ் ஆஃப் என் பொறுத்து. அப்போ எக்ஸ் ஆஃப் என் வந்து ஏ பவர் ஆஃப் mod n அப்படின்றதுனால மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 இருக்கும்போது என் வந்து நெகட்டிவாக இருக்கும். அதாவது ஏ பவரில் இருக்கக்கூடிய எண் மட்டும் தான். இது வந்து ஃபார்முலாவில் வரக்கூடிய எண். இ பவர் ஆஃப் மைனஸ் ஜே ஒமேகான்றது நம்மளுடைய டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலாவில் வரக்கூடிய எண். ஸோ அதை நம்ம மாற்றக்கூடாது. ஸோ ஏ பவரில் இருக்கிறத மட்டும் தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த இன்டெகிரேஷன், சேஞ்ச் ஆஃப் இன்டெகிரேஷன். ஸோ நெகட்டிவில் இருக்கக்கூடிய எண்ணை நம்ம பாசிட்டிவில் கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா சமேஷன் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி. அப்போ என்ன ஆகும்னா n ஃபுல்லாக மைனஸ் n ஃபுல்லாக ப்ளஸ் n ஆகும், ப்ளஸ் n ஃபுல்லாக மைனஸ் n ஆகும் நமக்கு மாறிடும். அப்போ என்ன கிடைக்கும், ஏ பவர் ஆஃப் n. ஸோ இப்போ நம்ம மாற்றும் போது இந்த லிமிட்டில் இருக்கிறதையும் நம்ம மாற்றணும். அதாவது ஃபார்முலாவில் வரக்கூடிய அந்த இ பவரில் வரக்கூடிய எண்ணையும் நம்ம மாற்றணும். அப்போ இ பவர் ஆஃப் ஜே ஒமேகா n. ஸோ அப்போ மைனஸ் n வந்து ப்ளஸ் n மாறிடுச்சு. அதனால தான் அந்த இடத்துல நான் வந்து மைனஸ் போடல. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது ஆஸ் யூஷுவல் சமேஷன் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி a power of n e power of minus j omega n. ஸோ இதிலிருந்து ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சமேஷன் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி a e power of j omega சேர்த்து எழுதி பவரில் நம்ம n போட்டுக்கலாம். ப்ளஸ் சமேஷன் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி a e power of minus j omega ஹோல் பவர் ஆஃப் n. ஸோ இது எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து 1லேருந்து இன்ஃபினிட்டி இருக்கிறதுனால ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம், பக்கத்தில் ஃபார்முலா உங்களுக்கு எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ இப்போது லிமிட் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி சம் ஆல்ஃபா பவர் n அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல்ஃபா டிவைட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா. ஸோ அதே போல் சமேஷன் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி சம் ஆல்ஃபா பவர் n அப்படி இருந்துச்சுன்னா நம்ம 1 டிவைட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா மட்டும் எழுதுனா போதும். ஸோ 1லேருந்து வந்துச்சுன்னா மேலே ஆல்ஃபா வரும், 0லேருந்து வந்தால் மேலே நமக்கு ஆல்ஃபா வராது. ஸோ அதுதான் வந்து இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும்னா ஆல்ஃபா டிவைட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா வரும். ஸோ அப்போ ஆல்ஃபான்றது ஏ இ பவர் ஆஃப் ஜே ஒமேகா டிவைட் பை 1 மைனஸ் ஏ இ பவர் ஆஃப் ஜே ஒமேகா ப்ளஸ் ஸோ இங்கே வந்து 1 டிவைட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா தான். அப்போ 1 டிவைட் பை 1 மைனஸ் இங்கே ஆல்ஃபான்றது ஏ இ பவர் ஆஃப் மைனஸ் ஜே ஒமேகா. ஸோ இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ கீழே டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா ஸோ மேலே வந்து ஏ இன்ட்டு இ பவர் ஆஃப் ஜே ஒமேகா ஏ இ பவர் ஆஃப் ஜே ஒமேகா into 1 minus a e power of minus j omega கிடைக்கும் plus 1 minus a e power of j omega மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ்லாம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஸோ கீழே வந்து நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 1 minus a e power of j omega
into 1 minus a e power of minus j omega. ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ a e power of j omega into 1 போட்டால் a e power of j omega தான் கிடைக்கும். அதே போல் மைனஸ் a ஸ்கொயர் இன்ட்டு e பவர் ஆஃப் j ஒமேகாவும் மைனஸ் j ஒமேகா மல்டிப்ளை பண்ணால் நமக்கு e பவர் ஆஃப் 0 வந்துடும். அப்போ e பவர் ஆஃப் 0 1 தான். ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல இன்ட்டு 1 போட்டுக்கலாம். ஸோ 1 தான் நமக்கு வரும். ஸோ ப்ளஸ் ஸோ இங்கே 1 மைனஸ் a e பவர் ஆஃப் j ஒமேகா. ஸோ ஹோல் டிவைட் பை ஸோ கீழே 1 இன்ட்டு 1 1 வந்துடும். 1 இன்ட்டு மைனஸ் a e பவர் ஆஃப் மைனஸ் j ஒமேகானா அதே தான் நமக்கு வரும். அதே போல் இந்த இடத்துல மைனஸ் a e பவர் ஆஃப் ப்ளஸ் j ஒமேகா வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் a ஸ்கொயர். ஸோ இப்போது ஸோ மேலே நியூமினேட்டரில் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளஸ் a e பவர் ஆஃப் j ஒமேகாவும் மைனஸ் a e பவர் ஆஃப் j ஒமேகாவும் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே என்ன இருக்குன்னா 1 மைனஸ் a ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். ஸோ டினாமினேட்டரில் பாருங்கள் இந்த 1 அப்படியே எழுதிக்கிறேன் நான். 1 ப்ளஸ் இந்த a ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறேன் a ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுத்துலேயும் மைனஸ் a நான் காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இங்கே வந்து e பவர் ஆஃப் j ஒமேகா ப்ளஸ் e பவர் ஆஃப் மைனஸ் j ஒமேகா இருக்கும். ஸோ இது எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 1 மைனஸ் a ஸ்கொயர் டிவைட் பை 1 ப்ளஸ் a ஸ்கொயர். ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன் இன்ட்டு e பவர் ஆஃப் j ஒமேகா மைனஸ் e பவர் ஆஃப் மைனஸ் j ஒமேகா டிவைட் பை 2. ஸோ இந்த 2 நான் வந்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேர்ம் மட்டும் பார்த்தீங்கன்னா காஸ் ஒமேகா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காஸ் ஒமேகா. ஸோ ஃபைனலாக நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் a ஸ்கொயர் டிவைட் பை 1 ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2a காஸ் ஒமேகா. ஸோ இதுதான் நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய எக்ஸ் ஆஃப் இ பவர் ஆஃப் j ஒமேகா, அதாவது discrete time Fourier transform for a power of mod n. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து இன்வர்ஸ் discrete time Fourier transformல ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.